கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை அருகே ஆற்றில் சிக்கிய சிறுவர்களை மீட்கும் பணியில் தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் ஆற்றில் குதித்து அவர்களை காப்பாற்றிய பீட்டர் என்பவர் அச்சம்பவத்தில் உயிரிழந்தது பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவர்களை காப்பாற்றிவிட்டாலும் அவரால் கரையேற முடியவில்லை என்பது பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து அவரது இந்த வீரச் செயலுக்கு பலர் பாராட்டுகளையும் அவரது மறைவிற்கு அஞ்சலிகளையும் செலுத்தி வருகின்றனர். குழித்துறை தபால் நிலையம் சந்திப்பை சேர்ந்தவர் பீட்டர். 58 வயதான இவர் பர்னிச்சர் கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். தினமும் காலை தாமிரபரணி ஆற்றில் குளிப்பது இவரது வழக்கமாகும். அதே போல நேற்றைய தினம் பீட்டர் தாமிரபரணி ஆற்றங்கரையில் துணி துவைத்துக் கொண்டிருந்த பொழுது 2 சிறுவர்களின் அலறல் சத்தத்தை கேட்டுள்ளார். நீச்சல் தெரியாமல் நீரில் சிக்கி தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த சிறுவர்களை மீட்பதற்காக துளியும் யோசிக்காமல் தண்ணீரில் குதித்துள்ளார் பீட்டர். பெரிய போராட்டத்திற்கு பிறகு அந்த 2 சிறுவர்களை மீட்டு கரையேற்றி இருக்கிறார் பீட்டர். சப்பாத்து பாலம் அருகே இருவரையும் கரையேற்றிவிட்ட பீட்டரால் நீரின் அழுத்தத்தை மீறி வெளியே வர முடியவில்லை. இதனையடுத்து இச்சம்பவத்தில் பீட்டர் நீரோடு அடித்து செல்லப்பட்டிருக்கிறார். அவரை தேடும் பணி தீவிரமாக நடந்து வந்த நிலையில் இன்றைய தினம் அவரது உடலை தீயணைப்பு துறையினர் மீட்டிருக்கின்றனர். தனது உயிரை துச்சம் என நினைத்து சிறுவர்களை காப்பாற்றிய பீட்டர் அவர்களது செயல் பல்வேறு தரப்பினரால் வீரதீர செயல் என போற்றப்படுகிறது. அதே சமயம் இச்சம்பவத்தில் அவர் உயிரிழந்திருப்பது துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. குமரி எம்பி திரு விஜய் வசந்த் அவர்கள் பீட்டரின் இந்த வீரதீர செயலுக்கு பாராட்டுகளையும் அவரது மறைவிற்கு அஞ்சலிகளையும் செலுத்தி பதிவிட்டுள்ளார்.